நிஜமா இல்ல பிரமையா? சீனு, நீங்க எங்கேயும் போக வேணாம், எனக்கு ரொம்ப பயம். என்ன தடுக்காது. உங்க அப்பாவுக்கு சவால் விட்டுட்டு நான் தனியா வந்த உடனே அந்த ஆண்டவனே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கார். நான் போலனா உம்பாச்சி கண்ணை குத்திடுவார். விஜய் என்ன தடுக்காத, என்ன யாருமே தடுக்காதீங்க. விஜய் என்ன தடுக்கவே தடுக்காத. என்ன நீ தடுக்கவே மாட்டேன்ற. அந்த தாய் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். என்ன யாருமே தடுக்காதீங்க, நான் வரேன். ஐயோ அம்மா, ஸ்டூல் தடுக்கிடுச்சு. சீனு, சகுனமே சரியில்லை, நீங்க எங்கேயும் போக வேணாம். இல்ல விஜய், நான் போய்தான். விஜய், விஜிபா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை. என்ன? போயிட்டு வரேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? கவலைப்படாதீங்க, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்க விட்டுருவேனா? நானே ஆவிய வந்து கண்ணு காட்டுப்பாக்கம் மங்களம் எங்க இருக்கு? நேரா போ, வரும். அது வருமா? அதே வரும், போயா. சரி வந்துட்டான். ஆமா, இந்த காட்டுப்பாக்கம் பங்களா என்னதான் என்னதான் ஒண்ணுதான். ஆமா, நீதான் இந்த பங்களா வாட்ச்மேனா? தோட்டக்காரனா? சமயக்காரனா? ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? கால் தடிக்கு தோசை மாலை விழுந்துட்டியா? எனக்கு தெரியல, என்ன தெரியல. ஐயோ, என்ன இங்க யாருக்குமே தெரியலையே. நீ பைத்தியம், உனக்கு கூட தான் என்ன தெரியல. அதுக்காக நான் அழுகுறேனா? யார் நீ? நான் தான் ஜீபும்பா. எது? இந்த மந்திர தந்திர வாரம் அதுல வருமே அந்த ஜீபூம்பாவா? ஆமா. அப்படின்னா கம்பீரமா ஜீபூம்பா சொல்லு. ஜீபூம்பா. அது இசிஜி கிராஃப் மாதிரி கை இப்படி நடுங்குது. வயசாச்சப்பா, 8 வயசு ஆகுது. தலையெல்லாம் வழுக்கையா போச்சு. ஞாபகம் மறதி, மந்திரம் எல்லாம் மறந்து போச்சு. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். நீ நிஜமான ஜீபூம்பாவா இருந்தா எனக்கு திருப்பதியில இருந்து ஒரு வடை வர வச்சு கொடு. அட போப்பா, எனக்கே வடை வேணும்னா கூட பக்கத்துல இருக்கிற உடுப்பி ஹோட்டலுக்கு நடந்து போய் தான் வாங்கிட்டு வரணும். உனக்கு திருப்பதி வடை கிடைக்காதா? நாம திருப்பதி ரமேஷுக்கு போன் பண்ணி ஒரு வடை கொண்டு வர சொல்லட்டுமா? வழியாடுறியா நீ? அப்படின்னா உனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாதா? இல்லப்பா, இருந்த கொஞ்ச நேரம் சக்தி எல்லாம் திரட்டிதான் இந்த விளம்பரத்தையே கொடுத்தேன். அது 500 காப்பியில தான் வந்து இருக்கும். அப்போ ராஸ்கல், நீ என்ன ஏமாத்திட்டியா? நான் உன்னோட வரதான் முடிவு பண்ணிட்டேன். அடிச்சு பல்லெல்லாம் பேசுறேன். நான் உன்னதுக்கு தண்டத்துக்கு எங்க வீட்டு கூட்டு போறது? உனக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவியா இருக்கேன். என்ன உன் தாத்தாவா நினைச்சு பாரு. நீ என்னோட தாத்தாவா? நாங்க என்ன பூத பரம்பரையா? நான் உனக்கு சத்தியம் பண்றேன், 4 வீட்டை பெருக்கி 10 பாத்திரம் தேய்ச்சி சமாளிச்சு கொண்டு தரேன். விளையாடுறியா? நீயே பூதம். உன்னை யாராவது பாத்திரம் தேய்க்க விடுவாங்களா? நீ பாட்டுக்கு விளையாட்ட ஒரு விளக்க தேப்ப, உன்னோட சொந்தக்கார பூதம் வந்துடும். அப்புறம் உங்க மெஜாரிட்டி ஜாஸ்தி ஆயிடும். இங்க இருக்கிறவங்களுக்கே ஒன்னும் பத்தல. உன் வாழ்க்கையில் ஏற்படுற எந்த விதமான பிரச்சனையும் சமாளிக்க உன் கூடவே நான் இருப்பேன். கூடவே இருந்தா போதுமா? ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. உன் விரோதி யாராவது சொல்லி அவங்களை பயம் இருக்கிறேன். சரி சரி, உனக்கே நான் வேப்பல் அடிக்கும் போல இருக்கேன். எனக்கு விரோதிகள்னு யாரும் கிடையாது. ஆனா சில பேருக்கு நான் விரோதிகளா இருக்கேன். ஜேபின்னு ஒருத்தனோட பொண்ணை நான் காதலிக்கிறேன். நான் என்ன செய்யணும்? நானே சும்மா இருக்கேன், நீ என்ன பண்ண போற? அந்த பொண்ணை நான் கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சில இடைஞ்சல் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்ன வச்சு நான் தீர்த்துக்கு போறேன். டெய்லி 30 ரூபாய் பேட்டா, 3 வேளை சோறு. ஓகே, லக்கேஜ் இருந்தா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு என்ன இப்போ வர வைக்கிறேன்.
ஜீபூம்பா. என்ன ஜாடி, இதுல ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. வாயை பேசிக்கிட்டே போவோம். வா 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 வா. வெரி குட். சரி சரி, அழாது. இதுக்குள்ள அழுதா கட்ட முடியாதுமா. நான் சொல்றதை கேட்டு நீங்க யாரும் பயப்படக்கூடாது. இது யார் தெரியுமா? இதுதான் பூதம். பூதம்னா உயரமா பயங்கரமா கம்பீரமா இருக்கும். இது ஏன் பீச்சில் பகுதிக்கிற பயமா? என்ன இல்ல பேசுறீங்க? பேரை கேட்டா நீங்க ஆடி போயிடுவீங்க. இதுதான் ஜீபூம்பா. ஐயோ, பயந்த சுபாவம் உள்ள பூதம். ஒரு பழஞ்ச பங்களால பார்த்தேன். சரி, அப்படியே கொஞ்சம் குழந்தைங்களாம் பார்த்தா தமாஷா இருக்கு மேலே கூட்டு வந்தேன். பைக்ல பஸ்ல தான் கூட்டு வந்தேன். கண்டக்டரை பார்த்து பாவம் ஆக்ட் அப்படின்றாரு. போங்க சார், டிக்கெட் வாங்கணும் அப்படின்ட்டாரு. எடுத்துட்டு போட்டோம். என்னைக்காவது வரும், என்னைக்காவது வரும்னா அப்ப கூப்பிட்டுக்கலாம். இப்ப அனுப்பிச்சிடு. அப்படி சொல்றேன். ஏய், இந்த வீடு எங்க அப்பாவோட. பேருக்கு வேணா ஆவி வந்த வீடா இருக்கலாம். ஆனா நிஜமாவே பேய் பிசாசு பூதம் இருக்க விட மாட்டேன். போட்டு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இந்த பூதம் இருக்கணும். பூதமே இருக்கட்டும், நானே இருக்கேன். பூதம் தொண்டு கிழமா இருக்கு. இதுக்கு உடம்புக்கு வந்தா எந்த டாக்டர்கிட்ட கூட்டு போறது? ஏன் டாக்டர் மாத்த பூதம் இல்லையா? அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் டெய்லி நைட் வெயிட் பண்றாங்க தெரியுமா? ஏய், இந்த வீட்டுல நீயே ஜாஸ்தி, இதுல பூதம் வரையா? உடனே வெளியே அனுப்பு. ஜாடி அதுல என்ன மாவுடுவா? ஆமா, பூதத்துக்கு மசக்க கையோட மாவுடு கொண்டு வந்திருக்கு. ஏன் பறக்கிற? அந்த ஜாடிக்குள்ள இந்த ஜீபூம்பாவோட அப்பா இருக்கார். அவர் வெளியில வந்தா ஒரு புதையலை பத்தின ரகசியத்தை சொல்லுவாரா. வலியே கொடுக்காம அந்த புதையல் நமக்கு கிடைக்கும். இப்ப என்ன சொல்ற? அப்படின்னா ஜாடியை நம்ம வச்சுப்போம், பூத்து தட்டுருவோம். ஏய் சுப் சுப். என்ன சு சு? அது என்ன எரியா தரப்பா? அது இங்க இருக்க கூடாதா? கூடாது கூடாது கூடாது. சரி வேணாம், போட்டோம். ஜீபூம்பா நீ போயிடு. அந்த பாழடைஞ்ச பங்களால இந்த ஜீபூம்பா தானே காய்ச்சின சாராயத்தை தானே குடிச்சிட்டு சீட்டால கூட ஆள் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு போச்சு தெரியுமா? இதுக்கு சாராயம் காய்ச்ச தெரியுமா? இந்த காய்ச்ச தெரியுமாவா? கேரளாக்கு இதான் சப்ளை தெரியுமா? காலம் பத்தியா எவ்வளவு குண்டா இருக்குது, எல்லாம் டியூப். தொடாத. உனக்கு சீட்டாட்டுல எவ்வளவு கேம் தெரியும்? 3. இதுக்கு 300 கேம் தெரியும். நீ போ நீ போ. இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு கட்டின பசு மாதிரி ஒரு மூலையில என் ரூம்லயே இருக்கட்டுமே. ஏண்டா ஆர்கே, நமக்கு மனுஷால் தானே முக்கியம். ஆனா வந்திருக்கிறது பூதம்டா. ஏண்டா ராமசாமி, நீ இவ்வளவு கேவலமா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்குறேன். சார் யார் சொல்லு? சாட்டி கட்டு, கதை கட்டு, ஊதி கிச்சி கட்டு, கட்டு கட்டு கட்டு. ஆளே கட்டு. நான் போய் காரணமா பலதா போட்டு வாங்கி வரேன். நான் வரதுக்கு இல்ல, கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறியா? குடிகாரன்.